Hi, hello friends. Welcome to Pikme University YouTube channel. நான் உங்க டாக்டர் கௌஷிக் பேசுறேங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா லோ பட்ஜெட்ல அதாவது கம்மியான ஃபீஸ்ல அப்ராட்ல ஒரு நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணுன்றது உங்களோட பல பேரோட கனவாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 பெஸ்ட் லோ பட்ஜெட்ல இருக்க ஒரு நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிக்மே யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாங்க. ஸோ பிக்மே யூனிவர்சிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா கடந்த 6 வருஷமாவே நம்ம இந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓவர் 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்துருக்கோங்க. அண்ட் இப்போ நம்மகிட்ட அட்மிஷன்ஸ் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில இருந்துமே நம்மகிட்ட அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்கள நல்லபடியாக நம்ம அட்மிஷன் பிளேஸ் பண்ணி அவங்களோட ரிவ்யூஸ்மே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ உங்களை நிறைய பேருக்கு இருக்க கொஸ்டின் என்னவா இருக்கும், ஒரு லோ பட்ஜெட்ல நம்ம எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்கணும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தாங்க நம்ம பிக்மே யூனிவர்சிட்டியை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2025லயும் அதுவும் ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா பட்ஜெட்ல நம்மளால ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்க முடியுமா நிறைய பேர் நீங்க யோசிப்பீங்க. ஆமாங்க, இந்த 2025லயுமே ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா ஃபீஸ்ல நம்மளால எம்பிபிஎஸ் படிக்க முடியும். அதுவும் WHO நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியானால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு டாப் 5 கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸை நாங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 5 பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1, கபாடினோ-பல்கேரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்க. இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ரஷ்யால நாட்சிக்ன்ற ஒரு சிட்டியில லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் 85 வருஷத்துக்கு மேல இருந்தே ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் கூட. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு WHO, NMC இது எல்லாமே அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு நல்ல யூனிவர்சிட்டிங்க. இந்த யூனிவர்சிட்டியில ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,20,000 வருது. அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால உங்களுக்கு வருஷத்துக்கு 20,000 தாங்க ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் வருது, வித் செல்ஃப் குக் ஆப்ஷனோட. அண்ட் லிஸ்ட்ல செகண்டா இருக்க யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 90sல ஸ்டார்ட் பண்ண யூனிவர்சிட்டி அண்ட் கிர்கிஸ்தானோட கேபிட்டல் சிட்டியான பிஷ்கேக்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் நிறையவே இருக்கு. அரௌண்ட் 600+ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்லி படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ்ல ஒரு வருஷத்தோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2,10,000 தாங்க. அண்ட் இந்த காலேஜோட ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கும். நல்ல ஒரு ஹைஃபையான இந்தியன் ஃபுட்டோட கிடைக்கிற ஒரு நல்ல ஹாஸ்டலுங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,15,000 சார்ஜ் பண்றாங்க. நம்ம ஊரோட ஹாஸ்டல் ரேட்டு தாங்க. நீங்க பெர் மந்த்துக்கு டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8,000 to 9,000 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த காலேஜோட FMG பாஸ் அவுட் ரேஷியோ பாத்தீங்கன்னா அபவ் 50% வச்சிருக்காங்க. அண்ட் காலேஜ்லயே இன்பில்டா உங்களுக்கு அரைஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட டைப்ல உங்களுக்கு கோச்சிங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. FMG மட்டும் இல்லைங்க, நீங்க யூஎஸ்ல போய் செட்டில் ஆகிற ஐடியால இருந்தீங்கன்னா அதுக்கான USMDயோட ப்ரிப்பரேஷனே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த FMG எக்ஸாம் பாத்தீங்கன்னா அங்க ஏசியன்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 50% மேலேயே பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டி பாக்குறீங்கன்னா ஏசியன் ஒரு நல்ல சாய்ஸாவே உங்களுக்கு இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா சேச்சன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்க. இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யால சேச்சன்யான்ற ஒரு ஸ்டேட்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியும் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்த்த கபாடினோ யூனிவர்சிட்டியும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்துல தாங்க இருக்கு, அரௌண்ட் ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. இந்த சேச்சன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு வருஷத்தோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு அரௌண்ட் 2.10 lakhs வருதுங்க. அண்ட் ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 42,000 சார்ஜ் பண்றாங்க. அண்ட் ஹாஸ்டலோட போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஹைஃபை ஹோட்டல்ல நம்ம ஸ்டே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட வீடியோஸ்மே நான் உங்களுக்கு இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். ஸோ அதே மாதிரி நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல WHO, NMCனால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு நல்ல யூனிவர்சிட்டி நீங்க தேடுறீங்கன்னா இது ஒரு சாய்ஸாவே நீங்க வச்சுக்கோங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தானோட ஓஷ்ன்ற ஒரு ஸ்டேட்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1939ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிங்க. இந்த யூனிவர்சிட்டியோட ஒரு வருஷத்தோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 lakh வருதுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்லயே பார்த்ததுலேயே கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் இருக்க காலேஜ்னு பாத்தீங்கன்னா ஓ ஸ்டேட் தான். ஸோ எதுக்கு அப்படி ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஓஸ்ல அட்மிஷன் பிளேஸ் பண்ணதுனால இப்போ நீங்க ஒரு அப்ராட்ல எம்பிபிஎஸ் தேடினீங்கன்னா நம்ம ஓஸ் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரா தெரியும். நிறைய பேர் அட்மிஷன் பிளேஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு ஒரு வருஷத்தோட ஃபீஸே கொஞ்சம் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம லாஸ்டா பார்க்க போற யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா சூவா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட சூவாஸ்ன்ற ஒரு ஸ்டேட்ல லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50+ இயர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 lakh ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நம்ம இந்தியன் கரன்சில பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2,05,000 rupees வருதுங்க. இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1,500க்கும் மேல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம மூலியமா போன தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுமே அங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன 5 யூனிவர்சிட்டிஸுமே நான் ஒரு நெட்லயோ இல்லை கூகுள்லயே சர்ச் பண்ணி ஒரு லோ பட்ஜெட் லிஸ்ட் எடுத்து நான் உங்ககிட்ட ஒப்பிக்கிற ஒரு யூடியூபரை நினைச்சிருக்காதீங்க. இதே நான் உங்ககிட்ட சொல்றேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்லை யூடியூபா இருக்கட்டும்,
ஸோ அதில் நிறைய பேர் வந்து ஒரு பர்டிகுலராக லோ பட்ஜெட் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து உங்கள்கிட்ட ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி கிடையாதுங்க. நான் சொன்ன இந்த 5 யூனிவர்சிட்டிஸ்லையுமே கபாடியில் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அனுப்பியிருக்கோம். போஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஏஷியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கும், இந்த 2 காலேஜுமே கம்பைன் பண்ணி நம்ம 150+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அனுப்பியிருக்கோம். சுவா ஸ்டேஷன் இது எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம ஊர்ல இருந்து நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அனுப்பி படிக்க வச்சிருக்கோம். ஸோ அவங்களோட ரிவ்யூஸ்மே நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண இந்த 3 ரஷ்யன் யூனிவர்சிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா அதோட மோட் ஆஃப் டீச்சிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மட்டும் தாங்க. அண்ட் உங்களை நிறைய பேருக்குமே இந்த ஒரு டவுட் இருந்திருக்கும். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, லைக் ரஷ்யாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்க அட்மிஷன் பிளேஸ் பண்ணாலே அங்கே வந்து பைலிங்குவல்ல டீச் பண்ணுவாங்க, பாதி இங்கிலீஷ் பாதி ரஷ்யன்ல டீச் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸுமே இருக்குங்க. பட் நம்ம அட்மிஷன் பண்ற இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த 3 யூனிவர்சிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க டீச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஏஷியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியா இருக்கும், இந்த 2 யூனிவர்சிட்டிஸ்க்குமே ஒரு வருஷத்துக்கு அட்மிஷன் பார்த்தீங்கன்னா 2 பேட்சை எடுக்கிறாங்க. லைக் உங்களுக்கு செப்டம்பர் பேட்ச் ஒன்று அக்செப்ட் பண்றாங்க அண்ட் பிப்ரவரி பேட்ச் ஒன்று ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ மற்ற 3 யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கபாடினோவா இருக்கட்டும், சேச்சனா இருக்கட்டும், சூவாஸ் இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஒரு பேட்ச் தாங்க இன்டேக் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 3 காலேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஏப்ரல் மேல இருந்தே அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அட்மிஷன்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்கனாலே முன்னாடியே நீங்கள் ப்ரீ புக் பண்ணி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் அட்மிஷன் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டேரக்ட் அட்மிஷன்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு டேரக்டாக விசிட் பண்ணி நீங்கள் அட்மிஷன்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆஃபீஸோட லொகேஷன் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் லொக்கேட் ஆயிருக்குங்க. நீங்கள் டேரக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி கூட நம்ம அட்மிஷன்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த ஜனவரி அண்ட் பிப்ரவரி பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, இந்த நீட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணி அட்மிஷன்ஸ் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள்.